நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கூடுவாம்பூண்டி ஊராட்சி சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுகா கூடுவாம்பூண்டி கிராமத்தில் ஊராட்சி மன்றம் மற்றும் பாண்டிச்சேரி வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதிலட்சுமி இளவரசன் தலைமை தாங்கினார். வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவ குழு சார்பில் டாக்டர் ஆர்த்தி தலைமையில் பொதுமக்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பரிசோதனை செய்து கொண்டனர். கண் அறுவை சிகிச்சைக்காக 90 நபர்கள் பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக அருண் பிரகாஷ். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் கூடுவாம்பூண்டி ஊராட்சி மன்றத்தின் சார்பாக எங்கள் ஊரில் கண் சிகிச்சை முகாம் இது 2வது முறையாக நாங்கள் நடத்துகிறோங்க சார். அதாவது இங்கே ரொம்ப பின்தங்கிய பகுதி கூடுவாம்பூண்டி. அதனால் இங்கே மக்கள் எல்லாம் வெளியே போயிட்டு பார்த்துட்டு வர அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. ரொம்ப பின்தங்கிய பகுதின்றது பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட இது விழுப்புரம் மாவட்டம் பின்தங்கிய பகுதி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுலேயும் மேல்மலையனூர் ஒன்றியம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பின்தங்கிய பகுதி. இப்போ சிப்காட்லாம் கூட வரதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்ருக்குது. அதன் தொடர்ச்சியாக இப்போ இந்த மக்கள் எல்லாம் இங்கே வசதி இல்லாமல் இருக்கிறதுனால கண் சிகிச்சை இங்கேருந்து போயிட்டு பாண்டிச்சேரிக்கோ சென்னைக்கோ போயிட்டு பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லைன்றதுனால நாங்கள் ஒரு சில மருத்துவமனைகளை மூலிமா அவங்க அரவிந்த் கண் மருத்துவமனை மூலிமா அணுகி அவங்கள வர வச்சு இது 2வது முறையாக முகாமில் இப்போ இந்த சிகிச்சை முகாம் நடத்திட்டுருக்குறோம். இது சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 80 பேர் கிட்ட வந்தாங்க. இந்த முறை இது இப்போது ஒரு 1.5 மணி நேரம் ஆகிருக்குது. இப்போயே ஒரு 60 பேர் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 60 பேர் அளவுக்கு எதிர்பார்க்குறோங்க. மதியம் 2 மணி வரையிலும் இந்த முகாம் நடக்கும். இந்த முகாமில் இலவசமாக சிகிச்சை கண்ணுடைய பார்வை செக் பண்ணுறது அது ஃப்ரீ. அதே போல் கண்ணாடி போட்டுக்கிறவங்க பாதி விலை, அதாவது ஒரு 1000 ரூபா கண்ணாடினா 500 ரூபா கொடுத்தா போதும். அதுவும் கூட இப்போ 100 ரூபா 200 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு கூட மீதி 300 ரூபா 400 ரூபாயை திருப்பி கண்ணாடி வாங்கும்போது கொடுத்தா போதும். அந்தளவுக்கு ஃப்ரீயாக பண்ணுறோம், பாதி விலையில் பண்ணுறோம். அதே போல் செக்கப் ஃப்ரீ. மற்றபடி சொட்டு மருந்து மாத்திரைலாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மக்கள் இலவசமாக இதை பயன்படுத்தணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் இதை நாங்கள் ஸ்டெப் எடுத்து செய்கிறோங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.